போது இந்த பூமி என்ன செஞ்சு விழுந்துருச்சு. இந்த பூமி சாத்தாங்கையில போயிருச்சு. அப்ப சாத்தாங்கையில போன பொழுது தேவனே முதல்ல ஆதாமை இயக்குனார், ஏவாளை இயக்குனார். அது அப்படியே நடந்தது. அல்லது ஆதாம் மாத்திரம் வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆனா இந்த வருஷம் அப்படிங்கிறதை விட பூமியை மீட்டெடுத்து தேவன் நம்ம கையில கொடுத்ததுக்கு பின்பு தேவன் மட்டும் வேலை செய்ய மாட்டாரு. சொல்லுங்க, தேவன் மட்டும். சொல்லுங்க, தேவனே வேலை செய்யணும். எப்படி? தேவனே வேலை செய்யணும். நீரே வேலை செய்ய, நான் நல்லா தூங்குறேன். நீரே வேலை செய்யும், நான் என்ன செய்யறேன், நல்லா சாப்பிட்டு தூங்குறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமாம் ஆமாம். ஒரு சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, சிஸ்டர் அதுக்கு ஜோம் பண்ணுங்க சார், இதுக்கு ஜோம் பண்ணுங்க சார். நீங்கள் சார் எனக்கு இன்னைக்கு வேலை சார், அதனால் கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். எப்படியாம்மா? நான் என்ன சொல்கிறேன், நானும் இணைஞ்சுக்கிறேன், நீங்களும் இணைஞ்சுக்குங்க. இந்த வருஷம் அதுதான். ஆமேன் என்று சொல்லாமா? சொல்லுங்க, தேவன் என்னோடு இணைந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இணைந்திருக்கிறார். நானும் என்ன செய்கிறேன், அவரோட இணைஞ்சிருக்கிறேன். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? நான் அவரோடு கூட என்ன செய்கிறேன், இணைஞ்சுக்கிறேன். அப்போ கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய செய்கையும் இந்த வருடம் இருக்கணும், என்னுடைய செய்கையும் இந்த வருஷம் இருக்கணும். நானும் செயல்படணும், அவரும் செயல்படணும். அவர் செயல்பட ஆயத்தமா இருக்கிறார். நான் அவரோடு கூட இணைஞ்சு, அல்லது நான் அவரோடு கூட இணைஞ்சு செயல்பட 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 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்.